வேதாஜி வேதாஜி எஸ்கூஸ் மீ ஹலோ ஹலோ ஓப்பன் த விண்டோ குட் மார்னிங் ஏங்க ஏங்க என்னங்க இப்படி நடுங்க என்னாச்சுங்க உங்களுக்கு ஐயோ ஏன் எந்திரி என்னங்க பெட்ஷீட்டே இவ்வளவு சூடா இருக்குது வேதாஜி என்னாச்சு உங்களுக்கு காலையில 4 மணில இருந்து ரொம்ப ஜுரமா இருக்கு, ரொம்ப குளிருதுங்க. குளிரடிக்குதா? நாங்க நீங்க 4:30 மணி ஜுரம் அடிக்குதுன்றீங்க, என்கிட்ட சொல்லியிருந்தா டாக்டரை போய் பார்த்துக்கலாம்ல போய். உங்களை எழுப்பலாம்னு நினைச்சேன், ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தேங்க, அதான் நானே டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். ஐயோ நாங்க இப்படி ஆயிடுச்சு. ஏங்க ரொம்ப குளிர்தா? ஐயோ ஏங்க நாங்க நெருப்பு மாதிரி கொதிக்குது. இல்லைங்க இது இந்த வேலைக்கு அது நீங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க. இல்லைங்க கொஞ்ச நேரம் பார்க்கலாம், சரியாகலைன்னா அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஏன் நாங்கள் கூட கழிச்சு பார்க்கலான்றீங்க, உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. நீங்கள் வாங்க எந்திரிங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏன் அவனை பண்ணுறேங்க, உங்களை வந்து நேரம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் டாக்டரை பார்த்து மறுபடியும் குழந்தை உங்களுக்கு விட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறேன். நீங்கள் வாங்க. ஓ இன்னைக்கு நீங்கள் ஊட்டிக்கு போகிறீங்களே, அதே நான் மறந்துட்டேன். நீங்கள் பொறுப்பிடுங்க, ஏர்போர்ட் போக லேட் ஆகிட போகுது, நான் பார்த்துக்கிறேன். என்னத்த பார்த்துப்பீங்க? ஏங்க வீட்டில் யாருமே கிடையாதுங்க, நீங்கள் சொன்னால் கேளுங்க, எந்திரிங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஷூர் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் பொறுப்புங்க, லேட் ஆகிட போகுது. நீங்கள் சரி காண ஒன்று பண்ணலாமா? நான் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் நான் உங்கள் வீட்டில் விட்டுறேன், உங்கள் வீட்டுக்கு போகலாம். நீங்கள் சென்னையில் இப்போ யாருமே இல்லை, எல்லாரும் காஞ்சிபுரம் போயிருக்காங்க. அது சரி. ஐயோ நான் என்ன பண்ணுறது, உண்மை புரியல, குழப்பமா இருக்குது. நீங்கள் முதல்ல ஏர்போர்ட் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி நான் கிளம்புறேன், நீங்கள் முதல்ல எந்திரிங்க. எந்திரிங்க, இங்கே வேணாங்க, இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஏசி ரொம்ப நேரமாக ஓடுதா, அது உங்கள் உடம்பு செட் ஆகுது. நான் கீழே வீரியா கிட்ட சொல்லி உங்களை விட்டு போறீங்க. வாங்க வாங்க எங்க எந்திரிக்கலாங்க, பார்த்து எந்திரிங்க எந்திரிங்க. பார்த்து பார்த்து. ஐயோ நாங்கள் இது என்ன உங்களுக்கு இப்படி குளிருது? ஒரு நிமிஷம் இருங்க, சால்வை கொண்டாரு, ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க அப்படியே அவளை போத்திக்கோங்க, அவளை பிடிச்சிக்கோங்க. பெட்ஷீட் விடுங்க 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 விடுங்க. ஓகே ஓகே, அப்படி எந்திரிங்க போகலாம். மெதுவா பார்த்து. வாங்க ஒரு நிமிஷம். மெதுவா அப்படியே குன்சா வாங்க. பார்த்து ஏங்க உடம்புலாம் பாருங்க, ஸ்டவ்ல நெருப்பு மாதிரி பயமா கொதிக்குது. ஆஸ்பத்திரி போயிடலாங்க, வாங்க. ஹாஸ்பிட்டல் போனா ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது, பரவாயில்லையா? சொல்லுங்க. வாங்க. வீரு என்ன மெதுவா அது உட்காருங்க. வா இப்போ குளிர்லையே, வெத பாருக்கா. என்ன தம்பி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா காய்ச்சல், அப்படியே அக்னி நட்சத்திரம் மாதிரி கொதியுது. ஐயோ குளிர்துன்னு வேற சொல்றாங்க, அதான் கீழே கூட்டு வந்துட்டேன். நீ ஒன்று பண்ணா, உங்களை 10 ரூபா பார்த்துக்க. ஒருவேளை ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட்டு போயிடு, சரியா? நான் கூட்டிட்டு போவா? அப்ப நீங்க தம்பி? நான் ஊட்டிக்கு போகணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டுல யாருமே இல்ல, இந்த நேரத்துல அம்மாவை தனியா விட்டுட்டு நீங்க வெளியூர் போனா எப்படி தம்பி? நான் எப்படி தம்பி அவங்கள பாத்துக்க முடியும்? 1000 தான் இருந்தாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி வருமா சொல்லுங்க? நம்ம திரும்ப பேசணுங்க,
சும்மா இருந்தா கொஞ்சம் நான் ஒரு நிமிஷம் வரேன். அம்மா இஞ்சி போட்டு டீ எடுத்துக்கிட்டு வரவா? இல்லைண்ணா வேண்டாம். ஹலோ. இன்னும் கிளம்பலையா? இதான் கிளம்பிட்டேன் ஆச்சு. ஏன் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு கேட்கலையோ? ஏய் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுனுங்கிற? கேபுக்காக வெயிட் பண்ணுங்கிறேன். ஊர்ல 1000 கேப் இருக்கு. நான் ஒரு கேப் தானே புக் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி அப்பா கிட்ட வேற செலவுக்கு பைசா வாங்கணும். அப்பா வந்தோடனே பணத்தை வாங்கிட்டு ஒன்னே கிளம்பிடுறேன். ஏங்க சீக்கிரம், லேட் ஆகுது. எனக்கு லேட் ஆக டென்ஷன் ஆகுது. ஓகே மல்லி, டென்ஷன் ஆகக்கூடாது. 2 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுவேன். அப்பவும் அப்படிதானே சொன்னீங்க. ஐயோ இப்ப நிஜமாவே கிளம்பிடுவேன், போதுமா? என்னமோ சொல்றீங்க, சீக்கிரம் வாங்க. என்னமா சொல்றாரு? கிளம்பிட்டாருமா, வந்துருவாரு. நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாமா? எல்லாம் ரெடி. சரி, அது ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கோ, எதனா ஃபோன் அடி. தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நிலைமையில நீங்க ஊருக்கு போனோமா, டிக்கெட்டை வேணா கேன்சல் பண்ணிடுங்களா? நான் என்ன சொன்ன, நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணுமா? அத்தையா நீ சொல்ற? உனக்கு யாரும் அந்த உரிமையை குத்தா? உன்கிட்ட அவன் சொன்னல, அத்தை மட்டும் செஞ்சா போதும். அதிக பிரச்சனை மாதிரி பேசினா அப்புறம் சொல்லிட்டோம் உனக்கு. நான் ஊருக்கு போறத பத்தி அவங்களே ஒண்ணு சொல்லி நீ இன்னும் வந்து தைய தகன குச்சினுங்கிற. நொய்னு பேசாத புரிதா? ஹலோ. மாட்டியாப்பா? அதே வீட்டு தான், கருப்பு வீட்டு அதே தான். வரேன். கேப் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன் நீங்க எதுக்கு உட்காருங்க? பரவாயில்லைங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. என்ன பாத்துக்கோ. சரிங்க. தேவைப்பட்ட டாக்டர் கிட்ட கூட்டு போ. என்ன போன். சரி வரங்க. அண்ணா, அவர் பேசினது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, எனக்கு இது பழகி போச்சு இல்ல? இல்லண்ணா, என்னதான் இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. மன்னிச்சிருங்கண்ணா. அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஆனா என்ன, ஒவ்வொன்னு வந்ததுதான் யாரு என்னன்னு எதுவும் பார்க்க மாட்டாரு. மரியாதை இல்லாம பேசிடுவாரு. அவர் பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. இல்லம்மா. ஆனா இஞ்சி போட்டு டீ தரேன்னு சொன்னீங்களே, குடுக்குறீங்களா? சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. சரிம்மா, இதை உடனே போய் கொண்டு வரேன். ஐயோ ரொம்ப நேரமாச்சேம்மா. 8 மணிக்கு போகணும்னு சொன்னியே, இங்கே 7:45 ஆச்சே. வந்துருவாருமா. வீட்டை விட்டு கிளம்பிட்டாரான்னு கேள. எங்கங்க இருக்கீங்க? வந்துன்னே இருக்கிறேன். கேப்ல வந்துங்கிறேன். 10 நிமிஷத்துல உன் வீட்டாண்ட வந்து ஒரு ஃபோன் அடிப்பேன். கபால்னு வெளியே வந்துரு. வாங்க. இரு. அது எது இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி. அது இருந்தா தான் நம்மள ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவாங்க. எல்லாம் எடுத்தாச்சு, நீங்க வந்து சேர்ந்தா போதும். ஓகே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் டென்ஷன் லெஸ் ஒர்க். டோன்ட் வரி. நீங்க வாங்க, நான் வைக்கிறேன். ஏனோ சார் சாங் சவுண்ட் வைங்க. டீ. தேங்க்ஸ்ண்ணா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நிலைமையில தம்பி உங்களை விட்டுட்டு போறது
என் மனசு கேட்க மாட்டேங்குதுமா. என்னதான் இருந்தாலும் தம்பி பண்ணது பெரிய தப்புமா. ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார்மா. கட்டின பொண்டாட்டி இப்படி காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் போது இவருக்கு ஊட்டிக்கு போக எப்படிமா மனசு வரும்? விடுங்கண்ணா. இல்லம்மா, என் மனசு ஆறவே மாட்டேங்குதுமா. ஊட்டி கிடக்குதுமா. ஊட்டி உங்களோட ஊட்டி முக்கியமாமா. தம்பி மேல எனக்கு கோபமா வருதுமா. ஒரு மனுஷனால எப்படிமா இப்படியெல்லாம் பண்ண முடியும்? ச்சே. விடுங்கண்ணா, அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவர் அனுப்பி விட்டுட்டேன். இல்லம்மா, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் மனசுக்கு அவர் பண்ணது சரின்னு படல. யாருன்னு பாருங்க. பாக்குறப்பா. வாங்க டாக்டர்மா. என்ன வீரையா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க, வாங்கம்மா. உட்காரு. என்னம்மா, நீதான் ராமநாதன் சாரோட மருமகளா? உனக்கு தான் குளிர் ஜுரமா? என்னம்மா அப்படி முழிக்கிற? ஆமா, எனக்கு தான் ஃபீவர். அது எப்படி உங்களுக்கு? உன் புருஷன்தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வீட்டுக்கு போய் பார்த்தே ஆகணும்னு ஒரே அடம் பிடிச்சான். சரி, கிளினிக் வர சொல்லு, பாத்துக்கிறேன்னு சொன்னா கேட்கலையே. கிளினிக் போற வழியில நீங்க போய் பார்த்தே ஆகணும்னு அழாத குறையா கேட்டான். அதான் வந்தேன். காய்ச்சல் எப்போதுல இருந்து இருக்கு? காலையில 4 மணில இருந்து இருக்கு. 4 மணில இருந்தா? வாய காட்டுமா. மேல பாரு. மூச்சை நல்லா இழுத்து விடு. திரும்பி உட்காரு. இன்னும் நல்லா இழுத்து விடு. வாயத்தர. ரெண்டு டிகிரி ஃபீவர் ஹையா இருக்கு. தலைவலி இருக்கா? ஆமா டாக்டர், ரொம்ப குளிர்து வேற. நத்திங் டு வரி. மஸ்ட் பி ஏ வைரல் ஃபீவர். 2-3 days ஃபீவர் இருக்கும். அதுக்கப்புறமும் குறையலனா நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே? நார்மல் டயட் வேண்டாம். ரைஸ் கஞ்சி இல்ல பால், இட்லி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடு. வேலை எதுவும் பார்க்க வேண்டாம். பிரிஸ்கிரிப்ஷன் தரேன். இத ஃபாலோ பண்ணு. என்ன வீரையா, வீட்ல யாரும் இல்ல போல? ஆமாம்மா, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மாவை கூட தம்பி மனசாட்சியே இல்லாம தனியா விட்டுட்டு ஊட்டிக்கு போயிருக்காருன்னா பாருங்களேன். அண்ணா விடுங்கண்ணா, அதான் பொறுப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காருல, அப்புறம் என்ன? இதுவாப்பா பொறுப்பு? பொறுப்புங்கிறது கூடவே இருந்து பாத்துக்கிறதாம்மா. சும்மா போன் பண்ணி டாக்டருக்கு சொல்றது மட்டும் இல்ல. என்னதான் இருந்தாலும் தம்பி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. வீரு 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 ஊட்டி ட்ரிப்பு கேன்சல். அவன் தான் என்ன கார்ல கூட்டிட்டு வந்தான். என் காரை பார்க் பண்ணிட்டு இருந்தான். நான் முன்னாடி வந்துட்டேன். என்னப்பா, உன் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வைரல் ஃபீவர் மாதிரி இருக்கு. 102 டிகிரி. ஐயோ. 1 ஹவருக்கு ஒரு தடவை நீ டெம்பரேச்சர் செக் பண்ணணும். அவ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். கஞ்சி சாதம் டயட். ஓகே? சரி, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன்.
அப்ப நான் புறப்படட்டுமா? இந்த உங்க காசு சாவி. ம். எங்க என் ஃபீஸ்? ஃபீஸ் தானே, ம். அதுக்கு என்னப்பா அவசரம்? அது நீங்க என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க, அப்புறம் கொடுக்குறேன். எப்பவும் இதே மாதிரி சொல்லு. பாய், வரேம்மா. ஆ தம்பி, நீங்க திரும்பி வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, ரொம்ப பொங்காதானே, போயிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி குடிக்கிற மாதிரி. சரி. ம். எங்க ஊட்டி போறதா? ஷோ. இனிமே ஊட்டி பத்தி பேசவே கூடாது, புரியுதுங்களா? ம். டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கு இனிமேல் வந்து ரெஸ்ட் தான், ஓகேவா? வாங்க. பார்த்து அந்த டாக்டர் சீட்டை கொடுங்க, நான் போய் மருந்து வாங்கி வரேன். ஐயோ, ஹலோ. எங்கங்க இருக்கீங்க? மலி மலி, அது நீ கோச்சிக்காத, இங்கே சின்ன ஒரு பிரச்சனை, எமர்ஜென்சி, அதான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அப்பா வந்து என்ன ஆச்சு? அதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பாவுக்கு இந்த பிபிலாம் வந்து 200 தாண்டிடுச்சு. அந்த டாக்டர் உள்ளே பார்த்துனுக்குறாங்க. அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்க. ஆமாம், கிளம்பி வர சொல்ல தான் திடீர்னு சுந்தர் நான் ஃபோன் அடிச்சு இந்த மேட்டர் சொன்னாப்ல, அதான் மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டேன். அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. அதான் இந்த டென்ஷனில் நான் தான் ஃபோனே பண்ணல. நான் தான் அப்பவே சொன்னேனே, கடைசி நேரத்துல ஏதாவது கதை கட்டுவீங்கன்னு. ஏ, கதெல்லாம் சொல்லமா, உண்மைதான் சொல்கிறேன். யாருக்கு தெரியும்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றா, அப்படி எப்படிமா என்னால் வர முடியும்? அந்த மனுஷனுக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம போகணுமா? என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துனதும் அவர்தான். என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு அந்த மனுஷன் இருக்காரு. ச்சே. ஏய், உனக்கு அவள் தான். இது மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்க, அச்சு. நான் கிண்டலா? என்கிட்ட எங்க அப்பா பற்றி நீ அந்த ஆள் இந்த ஆள் பேசுனுக்குற? ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். ஏய், இதுக்கு மேல நீ பேசணும்னு வச்சுக்கோ. எனக்கு எங்க அப்பா தாண்டி முக்கியம். நீ தேவையில்லடி. போயிடு, அப்படியே 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 போ, அப்படியே போ. இதுக்கு மேல போனவை ரெடி போனா. ஹலோ ஹலோ ஹலோ. This number is currently busy. This number is currently switched off. Please try again later. என் தப்பு தான். தராதரம் தெரியாம இவகிட்டலாம் ஓவர இடம் கொடுத்தல. இதுக்கு மேல முடிஞ்சதே முடிக்க கூடாது. நீங்களோட தலை முழுக வேண்டியதா.